என்ன, பரந்தூர்ல எல்லா விவசாயிகளும் சேர்ந்து வந்து அவங்களுடைய விவசாய நிலத்தை பத்திரப்பதிவு செய்யக்கூடிய நாள் இன்று. இந்த செய்தியை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. உடனே உங்க மனசுக்கு என்ன தோணி இருக்கும்? ஐயோ, எல்லா விவசாயிகளும் வந்து பத்திரப்பதிவுலாம் முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தோன்றி இருக்கும். நேற்று என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் சீரியல்ல சொல்லுவாங்கல்ல, இதுவரை அப்படின்னு சொல்லி. அந்த இதுவரையை நான் சொல்ல போறேன். அந்த இதுவரையில யார் வராங்க அப்படின்னு கேட்டா 2 கேரக்டர்ஸ் வருது. ஒன்னு ஸ்டாலின், இன்னொன்னு விஜய் அவர்கள். அதுல நன்மை பயக்கும் பரந்தூர் அப்படிங்கிறது தான். அதை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி காண்பிக்கப்பட்டது என்ன? பரந்தூர் விமான நிலையம், அந்த போராட்டம்லாம் அப்படியே கண் மூடப்பட்டு நம்ம முன்னாடி அப்படியே மூடி மறைக்கப்பட்டு அங்கே பத்திரப்பதிவு நடந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி தான். விஜய் அவர்கள் பரந்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் அப்படிங்கிறத நானும் எதிர்த்து கேள்வி கேட்பேன். இந்த இடத்துல தான் கண்டிப்பா விமான நிலையம் வைக்க வேண்டுமா? இந்த இடத்தை சுத்தி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், வேற இடமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி எல்லாம் கேட்டார். பொதுவா பரந்தூர்ல ஒரு பேரணி நடத்த போறார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நியூஸ் இன்னொரு கேரக்டர்னு சொன்ன பாத்தீங்களா, ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் அப்படிங்கிறத விட்டுலாம், திமுகவினுடைய தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஸோ அந்த கேரக்டர் என்ன செய்யுது அப்படின்னா, விஜய் அவர்கள் அங்க வர்றதுக்கு முன்னாடி பரந்தூர்னுடைய அந்த இமேஜை நம்ம உடைக்க வேண்டும். எப்படி உடைக்கிறது? மக்கள் எல்லாரும் பரந்தூர் விமான நிலையம், அதை எதிர்த்து ஒரு போராட்ட குழு இதை தானே பேசிட்டு இருக்காங்க. எல்லா மக்களிடமும் ஒரு விஷயத்த சொல்லுங்க, பரந்தூர் விமான நிலையத்துல பத்திரப்பதிவு நடக்குது அப்படின்னு சொல்லி. எல்லாரும் இதை தான் ஹாட் நியூஸா போட்டிருப்பாங்க. நிறைய பேர் விஜய் அவர்களுடைய முதல் ஆயுதமே டம்மி ஆயிருச்சு பாத்தீங்களா, பரந்தூர் விமான நிலையத்துக்கு அவர் எதிர்ப்பை தெரிவித்தார், இப்ப பாருங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் பேர் ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி திமுகக்கு ஆதரவா உருட்டி இந்த பக்கமா 200 ரூபாய் வாங்கிக்கிட்டு பேசி இப்படின்னு சொல்ற பல விஷயங்களா நடந்த போதுதான் கீழே ஒரு விஷயத்த எழுதியிருந்தாங்க. கண்ணுக்கு தெரியாத சில எழுத்துக்களை எழுதி அதுல 19 ஏக்கர் நிலப்பரப்புக்கு தான் இங்க என்ன நடந்திருக்கு, பத்திரப்பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிறத மறைச்சு ஒட்டுமொத்தமா விவசாயிகள் எல்லாருமே இடத்தை எழுதி கொடுத்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, இனி விஜய் அவர்கள் வந்து அங்க என்ன போராட போகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி இருக்கா. இப்போ விஜய் அவர்கள் வரலாம். 4000 ஏக்கர்ல 19 ஏக்கர் மட்டும்தான் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. மீதம் இருக்கும் நபர்கள் விஜய் அவர்கள் கூப்பிட்டு தலைமைச் செயலகத்துக்கு வரலாம். இதுதான் இப்ப விஜய் அவர்களுடைய அரசியல்ல முக்கியமான திருப்பம்.